ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதி நகர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு இன்றைக்கே ஆயத்தப்படுங்க. உங்களை சந்திக்க வர போகிறார். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முக்கியமான நாள். இயேசுப்பா நம்ம கூட பேச போகிற நாள். ரெடியாக இருங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் நாளைக்கு உங்களை சந்திப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு மகிமையான தேவன், நல்ல ஆண்டவர். இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உனக்கு ஒரு நல்ல சிநேகிதன், ஐ எம் அ குட் ஃப்ரெண்ட். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரிடத்துலையும் எதிர்பார்க்கிறது ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பழகினாலும் சரி, அது நம்ம உறவோ இல்லை நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள மனிதரோ யாராக இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற ஒன்று உண்மையான சிநேகிதம். உண்மையான சிநேகிதம் அப்படின்னா, உண்மையான நட்பு என்ன அப்படின்னா, பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 17:17 அழகா சொல்றாரு, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எல்லா காலத்திலும்னா எப்படி? கல்யாணத்தில் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இன்பத்திலும் துன்பத்திலும், பட்டினியோ பசியோ வியாதியோ வறுமையோ என்ன வந்தாலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் நான் உன்னை சிநேகிப்பேன். அதே போல் நான் எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் நீ என்னை சிநேகிக்கணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதை மாதிரி ஒரு நட்பு தான் பைபிள் படி உண்மையான நட்பு. இந்த நட்பு இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை. எல்லா நண்பர்களும் உண்மையாக நம்மளை சிநேகிக்கிறது இல்லை. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் என்னுடைய நடவடிக்கை மாறுது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த நட்பு இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு, ஸ்கூல் முடிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் முடிஞ்ச நட்பு, நிறைய நட்பு அதோட முடிஞ்சு போயிடுது. காலேஜ் முடிச்சிட்டோம்னா காலேஜ் முடிஞ்ச நட்பு அதோட பாதி போயிடும். இதில் ஃபில்டராகி 1-2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க சில காலங்கள் நம்ம கூட ட்ராவல் ஆவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்ப காரியம், அப்படி அந்த நட்புகளில் ஒரு சின்ன கேப் வந்துடும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, நான் பாவி ஆகிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னா இருக்கிற எல்லா நட்புமே ஒரே நாளில் போயிடும். ஆனால் நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சிநேகிக்கிற ஒரே ஒரு சிநேகிதம் நட்பு அப்படின்னா நம்ம ஏசப்போடைய நட்பு மட்டும்தான். நம்ம வறுமையில் இருந்தாலும் சரி, இக்கட்டில் இருந்தாலும் சரி, பிரச்சனையில் இருந்தாலும் சரி, போராட்டத்தில் இருந்தாலும் சரி, என்னை உண்மையாக சிநேகிக்கிறவர், எந்த நிலைமையிலும் என்னை உண்மையாக சிநேகிக்கிறவர் ஏசப்பா மாத்திரம்தான். அதான் பைபிளில் ஏசப்பா சூப்பராக ஒரு வசனம் சொல்லியிருக்காரு பாருங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 12வது வசனத்துலேருந்து வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு என்ன இருக்குது? அப்போது என்னை சிநேகித்த அந்த அன்பு தான் அவரை உயிரை கொடுக்க வச்சிருக்கு, ஜீவனை கொடுக்க வச்சிருக்கு. அப்படி தானே? அது எல்லாம் கீழே வந்துட்டிங்கன்னா 15 வருஷத்தை எசப்ப சொல்கிறாரு பாருங்க, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதே அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களை அறிவித்தேன். பாருங்களேன், எவ்வளோ நல்ல ஏசப்பா பார்த்தீங்களா. அதாவது எனக்கும் உனக்கும் ஒரு சீக்ரெட் கூட கிடையாது. பிதா என்கிட்ட என்ன சொன்னாரோ, எனக்கு என்ன வெளிப்படுத்தினா எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டேன். உனக்கு எனக்கு உள்ள ரகசியம்னு ஒன்றுமே இல்லை, சீக்ரெட்னு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக உனக்கு கொடுத்துட்டேன். எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான லவ் பார்த்தீங்களா, எவ்வளோ உண்மையான சிநேகிதம். பைபிள் சொல்லுது, மோசே இடத்துல ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுகிற மாதிரி ஏசப்பா மோசையோடு பேசினார். அப்போது நம்ம நிறைய நேரம் உண்மையான அன்பை தப்பான இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே? இந்த உலகத்தில், பூமியில், மனுஷங்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில். அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு உண்மையான ஒரு சிநேகிதத்தோடு ஒருத்தர் வெயிட் பண்ணுறார். என்றைக்கு என்கிட்ட பேசுவான், எனக்கு நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. ரகசியம்னு எனக்கும் என் பிள்ளைக்கு நடுவில் ஒன்றுமே கிடையாது, எனக்கும் என் நண்பனுக்கு நடுவில் ரகசியம்னு ஒன்றுமே இல்லை. கூட பேசணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த நட்பு நம்மளை ஒரு உயரத்தில் கொண்டு வச்சிடும். அதான் உலகம் சொல்லுவோம் இல்லையா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு போய் உங்கள்கிட்ட கேட்குறவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், என் நண்பன் என் இயேசுன்னு. ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு போகிற ஹைட்டை மட்டும் பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. ரெடியாக இருங்க, நட்போட இயேசப்பா வந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ.